இந்த விதவைகள் முகாமிலே ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தையை நான் மத்தியில் கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறேன். அது என்னவென்றால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் முடிய நாம் வாசிக்க கேட்க போகிறோம். முதலில் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கவனிங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்ணேறிட்டு பார்த்தபோது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார் போல். இந்த சம்பவத்தில் கவனிங்கள், ஒரு தேவாலயம், அந்த தேவாலயத்தில் காணிக்கையினுடைய வேலையிலே ஐஸ்வர்யவான்கள் பணக்காரர்கள் வந்து தங்களுடைய ஐஸ்வர்யத்திலிருந்து காணிக்கைகளை போடுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை கண்டார். அன்பானவர்களை கவனிங்கள், நமது ஆண்டவராகிய கர்த்தர் காண்கிற தேவன். வேத புத்தகத்திலே ஆகார் நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயரிட்டால், அவருடைய பெயர் என்னவென்றால் நீர் என்னை காண்கிற தேவன். இந்த பூமியிலே யார் உங்களை பார்க்கிறார்களோ இல்லையோ, ஆண்டவர் உங்களை காண்கிறார். இந்நாட்களிலே கவனிகள் எங்கு பார்த்தாலும் சிசிடிவி கேமராக்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. நம்முடைய திருச்சபைக்கு முன்பாக கூட சிசிடிவி கேமரா தெருவிற்கும் அந்த தெருவிற்குமாக பல இடங்களில் இன்றைக்கு சிசிடிவி கேமராக்கள் இருக்கின்றன. சில நேரங்களில் அந்த சிசிடிவி கேமராக்களுடைய அந்த பதிவுகள் கூட சில நேரங்கள் சரியாக பதிவதில்லை. ஆனால் நமது ஆண்டவருடைய கண்கள் சியோனிலிருந்து பூமியை நோக்குகிறது. எவ்வளவு துல்லியமாக நம்முடைய ஆண்டவருடைய பார்வை இருக்குமானால், எதையும் பார்க்கக்கூடிய திறன் அவருக்கு இருக்குமானால், உலகத்தில் இருக்கிற நல்லோரையும் தீயோரையும் அவர் பார்க்கிறார். கவனித்துக் கொண்டது. இங்கே ஐஸ்வர்யவான்கள் பணக்காரர்கள் தேவாலயத்திற்கு வந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய தேவாலயத்தை பொறுத்தவரையிலும் பெரிய பணக்காரர்கள் யாரும் இங்கே வருவதில்லை. நடுத்தர மக்களும் ஏழைகளும் அடித்தட்டு மக்களும் தான் இங்கே வருகிறார்கள். வசதி குறைவானவர்கள் நம்முடைய திருச்சபைக்கு வருகிறார்கள். நம்முடைய திருச்சபையிலும் ஆராதனையினுடைய முடியும் நேரத்திலே காணிக்கை எடுக்கப்படுகிறது. அந்த காணிக்கை போடுகிற நேரத்தில் ஒவ்வொருவரும் காணிக்கை போடுகிறார்கள். சில நேரங்களிலே சிலருடைய காணிக்கைகளை பார்க்கும்போது கிழிந்த நோட்டுகளை அதில் போட்டிருப்பார்கள். சில நேரங்களில் பொத்தல் விழுந்த நோட்டுகள் அதில் இருக்கும், செல்லாத நோட்டுகள் அதில் இருக்கும். யார் போடுகிறார்களோ. ஆனால் கவனிங்கள், இந்த சம்பவத்தில் கவனிங்கள், பணக்காரர்கள் காணிக்கை போடுகிறார்கள். இயேசு அந்த காணிக்கைகளை கண்டார் என்று வேதம் சொல்கிறது. எனவே முதல் காரியத்தை கவனித்துக் கொள்ளுங்கள், அந்த தேவன் காண்கிற தேவன், நம்மை பார்க்கிற கடவுள். இன்றைக்கு யாரெல்லாம் உங்களுடைய வீட்டிலிருந்து நீங்கள் இங்கே வரும்போது பலவீனத்தோடு வந்திருக்கிறீர்கள். சிலர் இடத்துல சொன்னார்கள், எனக்கு தலை மயக்கமாக இருக்கிறது, என்னால் உட்கார முடியல, எனக்கு வீசி வர மாதிரி இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, இப்படி நிலை இல்லாமல் உட்காந்துருக்கீங்க. இப்போ நல்லா யோசித்து பாருங்கள், அவங்க சொன்ன போது தான் எனக்கு தெரிந்தது. ஆனால் நீங்கள் சொல்லாமலேயே உங்கள் பிரச்சனைகளையும் உங்கள் பலவீனங்களையும் காண்கிறவர் கர்த்தர். எனவே உங்களுடைய பலவீனங்களை மாற்ற அவரால் முடியும். 2வது வசனத்தை வாசியுங்கள். ஒரு ஏழை விதவை அதில் 2 காசு போடுகிறதை இயேசு கண்டார். கவனிங்கள், ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை போடுகிறதையும் ஆண்டவர் கண்டார். இந்த ஏழை விதவை காணிக்கை போடுகிறதையும் காண்கிறார். அப்படியே கவனிங்கள், ஒரு திருச்சபைக்கு வரும்போது ஆண்டவர் எல்லாரையும் பார்க்கிற விதமாக ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்தில் என்ன செய்கிறார், பார்க்கிறார். யாரை என்று கேட்டால் விதவைகளை. அநேகர் கணவனால் கைவிடப்பட்டவர் வந்திருக்கிறீர்கள், கணவனை இழந்தவர்கள் வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு தான் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஏழை விதவை என்ன செய்தால், காணிக்கை போட்டால் அதை இயேசு கண்டார் என்று திரும்பவும் லூக்கா எழுதுகிறார். இந்த சம்பவத்தை மார்க்கும் பதிவு செய்கிறார் 12ஆம் அதிகாரத்தில். இவர்கள் 2 பேரும் இந்த விதவை பற்றிய காரியங்களை சொல்லும்போது லூக்கா சற்று வித்தியாசமாக சொல்லுகிறார். பணக்காரர்களையும் இயேசு கண்டார், அவர் போடுகிற காணிக்கையும் கண்டார், ஏழை விதவை போடுகிற காணிக்கையும் இயேசு கண்டார் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களை கவனியுங்கள், நம்ம தேவன் காண்கிற ஒரு கடவுளாக இருக்கிறார். சில நேரங்களில் கவனிகள் ஒரு சமயம்
ஒரு படத்தை ஒன்று பார்த்தேன். அந்த படம் என்னவென்றால், ஒரு பெண் ஒரு குதிரையின் மேல் ஏறி வாவை உருவிக்கொண்டு வேகமாக அந்த குதிரையை விரட்டுகிறார். பின்னால் ஒரு குழந்தை ஒன்று முதுகிலே கட்டப்பட்டிருக்கிறது. அது யாருடைய குழந்தை என்றால் அந்த பெண்ணினுடைய குழந்தை. அந்த பெண் யார் என்று கேட்டால் ஜான்சி ராணி. அவள் ஒரு ராணி, ஆனால் அவள் வீரம் உள்ளவள். சண்டை போடுவதற்காக அவள் தன்னுடைய குழந்தையை முதுகிலே கட்டிக்கொண்டு தன்னுடைய குழந்தையை காப்பாற்ற வேண்டும், தானும் சண்டையிட வேண்டும். குதிரையின் மேலே சவாரி செய்து யுத்த வீரர்களோடு கூட அவர் சண்டையிடுகிறார். இந்த காட்சியை பார்த்தபோது என்னுடைய உள்ளத்தில் தோன்றின விஷயம் என்ன தெரியுமா? இந்த நாட்டிலே பெண்கள் இருக்கிறார்கள். ஒரு சிலர் வீர பெண்களாக, வீராங்கனைகளாக, தைரியம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். சில பெண்கள் எப்படி இருக்கிறார்கள்? கோழைகளாக, பயந்தவர்களாக இருக்கிறார்கள். இந்த ரெண்டு விதமான பெண்களும் இந்த பூமியிலே வாழ்கிறார்கள். ஆனால் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த பெண் தன்னுடைய வீட்டிலிருந்து வரும்போது அவள் கொண்டு வந்த காணிக்கைகளுடைய எண்ணிக்கையை கடவுள் சொல்லுகிறார். 2 காசு அவள் போட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நாட்களிலெல்லாம் காணிக்கைகள் வெள்ளி நாணயங்களாக செய்யப்பட்டிருக்கும். வெள்ளி நாணயங்களைத்தான் அவர்கள் காணிக்கையாக போடுவார்கள். யூதர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி ஆகிய 5 நாட்களும் வேலை செய்வார்கள். 2 நாட்கள் வேலை செய்ய மாட்டார்கள். ஒன்று அவர்களுக்கு ஓய்வு நாள், இன்னொன்று வாரத்தின் முதல் நாள். ஓய்வு நாள் என்பது சனிக்கிழமை, வாரத்தின் முதல் நாள் என்பது ஞாயிற்றுக்கிழமை. இந்த 2 நாட்களும் அவர்கள் வேலை செய்ய மாட்டார்கள். கடவுளை தொழுது கொள்வதற்காக போவார்கள். ஓய்வு நாளில் தான் இவள் வந்து அந்த 2 காசை போடுகிறார். அப்படியானால் அந்த 2 காசு என்பது அவனுடைய வாழ்க்கையினுடைய 2 நாட்களுக்குரிய பணம். 2 நாட்களுக்கு அதை செலவிட வேண்டும். ஆனால் அது என்ன செய்கிறால், நான் செலவு பண்ணுவதை விட என்னுடைய கடவுளுக்கு, நான் வணங்குகிற யெகோவாவிற்கு, என்னுடைய தெய்வத்திற்கு நான் அதை காணிக்கையாக போட வேண்டும் என்று சொல்லி யோசித்து அந்த காணிக்கையை கொண்டு வந்து காணிக்கையுடைய பெட்டியிலே போடுகிறார். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அதை காண்கிறார், அவருடைய நிலையை காண்கிறார். இவள் ஒரு விதவை. இவருடைய வாழ்க்கையில் இவருடைய கணவனை இவள் இழந்திருக்கிறார். இவளுக்கு பிள்ளைகள் இருந்ததாக வேதம் குறிப்பிடவில்லை. உற்றார் உறவினர்கள் இவளை ஆதரிக்கவில்லை. தனிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய இந்த பெண்ணுக்கு ஆண்டவராகிய கர்த்தர் மேல் இருந்த ஒரு அன்பை இந்த வசனம் வெளிப்படுத்துவதை நாம் அறிகிறோம். இப்பொழுது நான் உங்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன், கவனியுங்கள். இவன் காணிக்கை போடுகிறார். இயேசு கண்டார். முதல் வசனத்திலும் இயேசு கண்டார், பணக்காரர்களை கண்டார். 2வது வசனத்தில் இந்த 7 விதவையை கண்டார். இங்கே கூட 21வது தேதியிலே எல்லாரும் இங்கே வந்திருக்கிறதை ஆண்டவர் இப்பொழுது உங்களை கண்டு கொண்டிருக்கிறார். ஆண்டவர் பார்த்தாலே உங்க பிரச்சனைகள் எல்லாம் நீங்க சொல்லிதான் இல்லை, சொல்லாமலே கர்த்தருக்கு தெரியும். அதை கர்த்தர் அறிந்து உங்களுக்கு பதில் செய்வார் என்பதில் சந்தேகம் இல்லை. 3வது வசனத்தை வாசியுங்கள். அந்த 7 விதவை மற்ற எல்லாரை பார்க்கிலும் அதிகமாக போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். தன் வாய்மொழியாக அந்த திருச்சபையிலேயே, அந்த தேவாலயத்திலேயே, அங்க இருக்கக்கூடிய ஐஸ்வர்யவான்களுக்கு மத்தியிலே, நடுத்தர வாழ் மக்களுக்கு மத்தியிலே மிகவும் கீழான நிலையில் இருக்கக்கூடிய இந்த பெண்ணை பற்றி ஆண்டவராகிய கர்த்தர் என்ன சொல்கிறார்? இவள் தான் அதிகமாய் போட்டாள். 2வதாக கவனிங்கள், ஆண்டவர் அந்த பெண்ணை புகழ்ந்தார், சபையிலேயே புகழ்ந்தார். விதவைகளை ஆண்டவராகிய கர்த்தர் சபையில் வைத்து புகழக்கூடிய அளவிற்கு ஆண்டவர் உங்கள் மேல் அன்புள்ளவராக இருக்கிறார். இது ஒரு மோசமான ஒரு உலகம். இவரை புகழ மாட்டார்கள். நீங்கள் கணவனை இழந்து கணவனால் கைவிடப்பட்டிருக்கிற நிலையிலே நீங்கள் யாரிடத்தில் போய் பேசிக் கொண்டிருந்தாலும் கூட அதை தப்பாக சொல்லிவிடுவார்கள். இல்லையென்றால் உங்களை குறித்து நீங்கள் எங்கேயாவது போனால் யாரும் நீங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டுமே என்று சொல்லி யோசித்து உங்களை பார்த்த உடனே ஒதுக்கி விடுவார்கள். உங்களை கீழ்த்தரமாக நினைக்கிற இந்த உலகத்திலே ஒரு தெய்வம் இருக்கிறார், அவர் உங்களை காண்கிறார். ஒரு தெய்வம் இருக்கிறார், அவர் உங்களை புகழ்கிறவராக இருக்கிறார். எனவே கர்த்தர் உங்களை புகழ்ந்து சந்தோஷமாய் நினைக்கிறார். பரலோகத்தில் என்ன சொல்வார் தெரியுமா? என்னுடைய பிள்ளைகள் கணவனால் கைவிடப்பட்ட போதிலும், கணவனை இழந்த சூழ்நிலையிலும் அவர்கள் தேவாலயத்தை தேடி வந்து என்னை துதிக்கும்படியாக, என்னை ஆராதிக்கும்படியாக, இந்த லாக்டவுன் நாட்களிலும் கூட நான் அவர்களை காப்பாற்றினதற்கு நன்றியாக என்னுடைய வீட்டுக்கு வந்து அமர்ந்திருக்கிறார்கள். எனவே நான்
அவர்களுடைய வீட்டில் அவர்கள் இருக்கும்போது இந்த தொற்று அவருடைய அணுகாதபடி காத்தது மட்டுமல்ல, அவருடைய ஜீவனையும் நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் உங்களை குறித்து சந்தோஷமாய் மகிமைப்படுகிறார். Praise God. Thank you, Jesus. Praise the Lord. Praise the Lord. The Emperor. Unto the most of Tamar of Theology. We know the reason of the Rosh of the Hallelujah. Thank you, Jesus. உங்களை காண்கிற தெய்வம், உங்களை புகழ்கிற தெய்வம். இதனால் இந்த அருமையான இந்த விதவைகளுடைய முகாம் என்பது உங்களுக்காக ஆண்டவராகிய கர்த்தர் ஏற்படுத்துகிற ஒரு தனிப்பட்ட ஒரு ப்ரோக்ராம். இது தனிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. அப்படின்னா உங்களை எவ்வளவு ஆண்டவர் நேசிக்கிறார் என்பதை நீங்கள் யோசித்துக் கொள்ள வேண்டும். இப்போது 4ஆம் வசனத்திற்கு நேராக கடந்து போகலாம், வாசிக்கலாம். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டானவைகள் எல்லாம் போட்டு விட்டாள் என்றார். பிரியமானவர்களே, கவனியுங்கள். இயேசு என்ன சொல்கிறார் இந்த பெண்ணை பற்றி? இவளோ, மற்றொரு எல்லாரையும் கர்த்தர் விட்டு விட்டார். இந்த ஒரு ஏழை விதவையை பற்றி மட்டும் சொல்லுகிறார். இவள் தன்னுடைய ஜீவனத்திற்குண்டானவைகள் எல்லாம், தனக்கு இருந்ததை எல்லாம் அவள் போட்டு விட்டாள் என்று சொல்லும்போது வேதம் என்ன சொல்கிறது? ஆண்டவருக்காக கொடுக்கிறதை அவர் விரும்புகிறார். அப்படியானால் இந்த பெண் அந்த இடத்துக்கு வந்து அந்த காணிக்கையினுடைய பெட்டியிலே அந்த காணிக்கை போடும்போது அதை பார்த்தது மட்டுமல்ல, அதை புகழ்ந்தது மட்டுமல்ல, அதை குறித்து அந்த ஆலயத்தில் பெருமையாக பேசினார். இந்த பூமியிலே ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள். உங்களை குறித்து ஒருவேளை யாரும் பெருமையாக பேச மாட்டார்கள். கணவனை இழந்த பிறகு உங்களை சிறுமைப்படுத்துவார்கள், உங்களை கேவலமாக நினைப்பார்கள், உங்களை ஒதுக்கி வைப்பார்கள். ஆனால் உங்கள் ஆண்டவரோ உங்களை பெருமையாக நினைக்கிறார், உங்களை பெருமையாக நினைக்கிறார். இப்படி ஒரு கடவுள் உங்களுக்கு இருக்கும்போது எதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. இதை குறித்து சாலமோன் நீதிமொழிகளின் புத்தகத்தில் என்ன எழுதுகிறார் வாசிக்கலாமா? நீதிமொழிகளின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நன்றாக கவனியுங்கள். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு ஒரு வேதனையை என்ன செய்ய மாட்டார்? கூட்ட மாட்டார். கூட்டுவார். எதை கூட்டுவார்? ஆசீர்வாதத்தை கூட்டுவார், சாபத்தை கூட்ட மாட்டார். விதவை தாய்மார்களே, விதவை சகோதரிகளே, உங்கள் தெய்வம் உங்களுக்கு கூட்டுவார். எதை? ஆசீர்வாதத்தை. ஆசீர்வாதமே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்று சொல்லுகிறார். எனவே கவனியுங்கள். தமிழ் மக்கள் என்ன சொல்கிறார்கள்? 16 விதமான ஆசீர்வாதங்கள் இருப்பதாக சொல்லுகிறார்கள். கல்வி ஒரு ஆசீர்வாதம், தொழில் ஒரு ஆசீர்வாதம், வீடு ஒரு ஆசீர்வாதம், நிலபலன்கள் ஒரு ஆசீர்வாதம், ஆரோக்கியம் ஒரு ஆசீர்வாதம், அவர்களுக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு ஆசீர்வாதம், கிடைத்த கணவன் ஒரு ஆசீர்வாதம், கிடைத்த ஒரு மனைவி ஒரு ஆசீர்வாதம், பிள்ளைகள் ஒரு ஆசீர்வாதம், பேர பிள்ளைகள் ஒரு ஆசீர்வாதம். இப்படி முதியோர்கள் அந்த காலங்களில் இருந்தவர்கள் 16 ஆசீர்வாதங்களை வைத்திருந்தார்கள். எனவே ஒருவரை ஆசீர்வதிக்கும் போது அவர்கள் என்ன நினைப்பார்கள்னா, வாய்மொழியாக சொல்வார்கள், 16 பெற்று நீங்க என்ன பண்ணுங்க? பெருவாழ்வு வாழ்வுங்க. 16 பெறுங்க. 16 விதமான உலக ஆசீர்வாதங்களை நீங்கள் பெறுங்க. ஆனால் நம் தேவனாகிய கர்த்தர் பூமியிலே நமக்கு என்ன ஆசீர்வாதங்களை தருகிறார்? 4 ஆசீர்வாதங்களை தருகிறார். 1, வானத்திற்குரிய ஆசீர்வாதம். 2வதாக பூமிக்குரிய ஆசீர்வாதம். 3வதாக கர்ப்பத்தினால் உண்டாகும் ஆசீர்வாதம். 4வதாக பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் ஆசீர்வாதம். கவனியுங்கள். இந்த 3 ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் எல்லாருக்கும் பொதுவாக கிடைத்திருக்கிறது. எல்லா மதத்தை சேர்ந்தவர்களுக்கும் இந்த 3 ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆனால் ஒரே ஒரு ஆசீர்வாதத்தை மட்டும் அவர் யாருக்கும் கொடுப்பது இல்லை. அது யாருக்கு கொடுக்கிறார் என்று கேட்டால், யார் கர்த்தராக இயேசுவை ஏற்றுக்கொண்டு யார் ஒரு கர்த்தருக்கு பிள்ளைகளாக மாறுகிறார்களோ, யார் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுகிறார்களோ, யார் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்கிறார்களோ அவர்கள் மேல்தான் அந்த ஆசீர்வாதம் தங்குகிறது. ஆகையினால் கவனிகள், இங்கே வந்திருக்கிற அத்தனை பேர்களுக்கும் 3 ஆசீர்வாதங்கள் அல்ல, எக்ஸ்ட்ராவோ ஒரு ஆசீர்வாதத்தை தர. என்னவென்றால் ஆவிக்குரிய ஆசீர்வாதம்.
இவர்களுடைய தெய்வத்துக்கு மேல கை உயர்த்தி எல்லாரும் இந்த தேங்க்ஸ் சொல்லலாம். எல்லாம் கை தட்டுகிறாங்க. இயேசு அந்த தேவாலயத்தில் காண்கிறவராக இருந்தார். இயேசு அந்த தேவாலயத்தில் புகழக்கூடிய தெய்வமாக இருந்தார். இயேசு அந்த ஆலயத்தில் பெருமைப்படக்கூடிய அளவிற்கு ஒரு பெண்ணை பார்த்தார். கிருபை நிறைந்த நமது ஆண்டவர் எப்பொழுதும் நமக்கு துணையாக இருக்கிறார். இப்பொழுது இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். என்ன விதவைங்க? உத்தம விதவை. உங்களுக்கு ஆண்டவர் என்ன பெயர் வைக்கிறாரு? சொல்லுங்க, அதான் சத்தமா சொல்லுங்க. உத்தம விதவை. இந்த பேர் யாருன்னா கொடுக்க முடியுமா? டாக்டர் கலைஞர் அவர்களை பார்த்து கேட்டாங்க, விதவை என்கிற பேர்ல அது புள்ளியே இல்லையே, அதனாலதான் அவங்க பொட்டு இழந்து விடுகிறார்கள் என்று டாக்டர் கலைஞர் அவர்களை கேட்டபோது சொன்னாராம், விதவை என்கிற வார்த்தையில் ஒருவேளை புள்ளி இல்லாமல் இருக்கலாம். கைம்பெண் என்று சொல்லி பாருங்கள். கைம்பெண் என்று சொன்னாலே 2 புள்ளி இருக்கிறது. அதனால் வாழ்க்கைக்கு, அதாவது வாழ்க்கையில் ஈடுபடும் போது அவள் பொட்டு வைக்கிறார், இழந்த பிறகும் கூட அவள் பொட்டு வைத்துக் கொள்ளலாம் என்று ஒரு புதிய காரியத்தை அவர் இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினார். அதற்கு நிறைய எதிர்ப்புகள் வந்தது. ஒரு கணவனை ஒரு மனைவி இழக்கும் போது அவன் பொட்டை இழந்துவிட வேண்டும். இதனாலோ என்னவோ தெரியல, நம்முடைய கிறிஸ்து இதெல்லாம் தேவையே இல்லை. என்கிட்ட வரும்போது உன் நெத்தி நான் எப்படி படைச்சனோ அதே மாதிரி இருக்கட்டும், அதுதான் எனக்கு அழகுன்னு சொன்னார். பார்த்தீங்கன்னா, இதனால நீங்கள் எதை இழந்தாலும் இதை இழக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய தெய்வத்தை போல உங்களுக்காக ஆரம்ப காலங்களில் இதுவரையிலும் இப்படிப்பட்ட நன்மையான காரியங்களை செய்தது ஒருவரும் கிடையாது. அவங்க உலக பிரகாரமா இருப்பாருங்க. அந்த காலம் எல்லாம் கணவனை இழந்துட்டாங்கன்னா பெரிய நெருப்பு மூட்டி அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த நெருப்பு இறங்க சொல்லுவாங்க. அது பேர் என்னன்னா உடன்கட்டை ஏறுதல். இப்போ அந்த மாதிரி நெருப்பெல்லாம் மூட்டினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யார் மூட்டினாங்களோ நீங்களே கொண்டு போய் அவங்களை தள்ளி அதை கொண்டு நீ சாவண்டா, நான் எப்படியோ பொழைச்சுன்னு போறேன், உனக்கு என்னடா வந்தது, நீ ஏடா எனக்கு சோறு போட போற, நீ ஏடா எனக்கு பணம் கொடுக்க போற, எதுக்குடா என்ன போய் உடன்கட்டையாரு சொல்றேன் இல்லையா? சில நேரங்களில் சில பெண்கள் தன்னுடைய கணவனை இழக்கும்போது என்ன பண்றாங்கன்னா மொட்டை அடிச்சிடுவாங்க. அவங்களோட அழகெல்லாம் மாற்றிடுவாங்க. அந்த கணவனை கொண்டு போன அந்த வழி மூடிட்டு வேற பக்கமா வழி திறப்பாங்க. ஒருவேளை அந்த பக்கம் அவர் வந்துடுவாரு. பழைய ஐதீகமான காலங்கள் இருந்தெல்லாம் இருந்தது. அது மட்டும் இல்லை, கைகளில் இருக்கிற வலைகள் எல்லாம் உடைச்சிருவாங்க, எல்லாமே செய்வாங்க, பூவை எடுத்துருவாங்க, எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய புரட்சி பண்ணார். அவர் இந்த பூமிக்கு வந்தபோது அவர் முதல் காரியம் என்ன தெரியுமா? பெண்களுக்கு என்ன செய்யணும்னு யோசித்தார். அதுக்காக நீங்க ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும் ஆண்டவர். பெண்களுக்கு என்னங்க பண்ணணும்? பெண்களுக்கு நான் என்ன செய்யும்? பெண்களுக்கு முதல்ல உரிமை தரணும். அந்த காலங்களில் இருந்த மக்கள் எல்லாம் பாருங்க, யூதர்கள் எல்லாம் அவர்கள் பிறப்புரிமை எழுதும்போது கூட என்ன எழுதுவாங்கன்னா, ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோப்பு அந்த பிறகு 12 பிள்ளைகளை பெற்றான். அப்படி வரிசையா வரும். நம்ம ஆண்டவர் பிறக்கிற அந்த பிறப்பு வரும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா, மரியாள் எனப்பட்ட இடத்தில் இயேசு பிறந்தார். அங்கதான் பெண் உரிமை கிடைக்கிறது. நம் ஆண்டவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறக்கும் போதே அந்த காரியத்தை உடைத்தார். அந்த சட்டத்தை உடைச்சார் ஆண்டவர். இன்னைக்கு சில காரியங்களை செய்யும்போது நம்ம எல்லாரும் புகழ்கிறோம். ஆனால் அன்பாளர்களை தயவு செய்து கவனித்துக் கொள்ளுங்கள். நமது ஆண்டவர் சட்ட திட்டங்களை எல்லாம் உடைச்சி இந்த பூமிக்கு இயேசு மனிதனாக வந்தபோது முதல் காரியம் என்ன செய்தார் தெரியுமா? ஒவ்வொரு பெண்களுக்கும் வாழ்வுரிமையை கொடுத்தது மட்டுமல்ல, அந்த பெண்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கும்படியாக அவரை கர்த்தர் மாற்றினார். இன்னைக்கு நீங்க எல்லாரும் ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க, தைரியமா போறீங்க, தைரியமா வெளியே வரீங்க. முன்பெல்லாம் அப்படி இல்லை. ஒரு விதவை வெளியே வரும்போது எதுக்கு யாரும் போகக்கூடாது. அப்படி போனா அது அவசரம் என்று நினைப்பார்கள். இன்னைக்கு அப்படியெல்லாம் இல்லை. கர்த்தர் அதை மாற்றினார். தேசத்தில் சில தலைவர்களை ஏற்படுத்தி புரட்சி ஏற்படுத்தினார். ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தபோது ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்தினார். இந்த பூமியில பாருங்க. அதனாலதானே என்னவோ தெரியல, தைரியமா இயேசுவின் சிலுவையில் நின்றவங்க யார் தெரியுமா? பெண்கள் தாங்க. பெண்கள் தான். ஒரே ஒரு ஆண் மட்டும்தான் நின்றார், அது யோவான். மற்ற யாரும் அந்த சிலுவைக்கு முன்பாக நிற்கவே இல்லை. அப்படியே நன்றாக கவனிங்கள்.
தேவனாகிய கர்த்தர் உங்களை ஏன் நேசிக்கிறார்னா, எந்த ஒரு விஷயத்துக்கும் உங்களுக்கு சொன்னா ஆண்டவர்கிட்ட ஓடி வந்து நிற்கிறீங்க. அதுதான் கர்த்தராகிய ஆண்டவர் இன்றைக்கு உங்களை குறித்து எவ்வளவு சந்தோஷப்படுகிறார் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உத்தம விதவை என்று வேதம் சொல்கிறது. வாசிகள் அடுத்த வார்த்தையை, உத்தம விதவையாகிய நீங்கள் தனிமையா இருக்கிறீர்கள். உங்களுடைய கணவனை நீங்கள் இழந்து நிற்கிறீர்கள். பிரியமானவர்களே, கணவன் இருக்கும்போது சண்டை போட்டாலும், அவர்களுக்குள்ள சில பிரச்சனைகள் வந்தாலும், அவர்களுக்குள்ள சில பேச்சுவார்த்தைகள் வித்தியாசமாய் காணப்பட்டாலும் திரும்பவும் அவர்கள் ஒன்று கூடி வாழ்வார்கள், சமாதானமாய் இருப்பார்கள். கணவன் என்பவன் தன்னுடைய மனைவிக்கு பெரிய ஒரு ஊன்றுகோலாக இருக்கிறார். ஒரு பெரிய தைரியம் அவர்களுக்கு இருக்கிறது. என்னுடைய கணவர் இருக்கிறார், என்னுடைய கணவர் இருக்கிறார், கணவர் இருக்கிறார். ஒரு சமயம் ஒரு 80 வயதுள்ள ஒரு வயதானவரும் ஒரு 75 வயதுள்ள ஒரு பெண்ணும் பாட்டியும் இருந்தார். 2 பேரும் வாசலில் உட்கார்ந்துருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு காப்பி தூள் அந்த டப்பாவை திறந்து கொடுப்பதற்காக தன்னுடைய கணவனிடத்தில் கொடுப்பாங்க. அப்போ ஒரு கேட்பார் தன்னுடைய மனைவி இடத்துல, இதை உன்னால் திறக்க முடியலையா அப்படின்னு கேட்பார். அப்போது அவங்க சொல்லுவாங்க, திறக்க முடிஞ்சால் நான் ஏன் உட்காந்து கொடுக்குறேன், நீ தான் பெரிய பலசாலியாச்சு, திறங்க அப்படின்னு. அவர் ஈஸியாக திறந்துடுவார். திறந்துட்ட உடனே பார்த்தேடி 80 வயசாகி கூட என்னோட கெத்து மாறல, 80 வயதாகி கூட நான் நல்லா தான் இருக்கிறேன், ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறேன் அப்படின்னு கழட்டி அது கொடுப்பார். இது போல் நாட்கள் பல நடந்தது. அந்த வீட்டுக்கு வருகிற ஒரு வாலிபமான பையனை பார்த்துட்டு அவன் சொன்னான், பாட்டி நீங்கள் டெய்லி வந்து அந்த காப்பி கொடுத்தாப்பா அவர்கிட்ட கொடுத்தீங்க, அவரும் அதை திறக்கிறாரு, நீங்கள் அவரோட பெருமையாக பேசும்போது ரொம்ப சந்தோஷப்படுறீங்க. ஆனால் நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நான் ஒரு டப்பா தரேன் உங்களுக்கு, அதை நீங்களே திறந்துக்கலாம், ஏன் அவரை கூப்பிட்டு நீங்கள் திறக்க சொல்கிறீங்கன்னு சொல்லி ஒரு டப்பா கொடுத்தாங்க, ஒரு காப்பி தூள் டப்பா. அப்பொழுது அந்த அம்மா என்ன பண்ணாங்க, மறுநாள் வாசலில் உட்காந்து திண்ணையில் உட்காந்துட்டு திறக்க முடியாதபடி கஷ்டப்பட்டு, அப்புறம் அவர் சொன்னார், நல்லா திறக்க முடியாத என்கிட்ட கொடுத்துன்னு சொல்லி வாங்கி அவர் திறந்தார். அப்போ அவர் சொன்னார், 80 வயசானவங்க நான் எப்படி இருக்க பார்த்தியாடி, என்னதான் வயசானவங்க நான் உனக்கு இருக்கணும், 80 வயசு கடந்தாலும் நான் உனக்கு கணவனாக இருந்தால் தானே உனக்கு மரியாதை. அப்போது அவங்க மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, இந்த டப்பாவெல்லாம் என்னால் திறக்க முடியாமலாம் ஒன்றும் இல்லை, என் புருஷன் என்னோடு கூட இருக்கிறாரு, அவர் வந்து இன்னும் கொஞ்சம் காலங்கள் வாழணும்னா அவர் பலனோடு இருக்கிறாருன்றதை அவர் புரிந்து கொள்ளணும். இந்த டப்பாவை கூட திறக்க முடியாத அளவுக்கு என் கணவர் இருப்பாருன்னா அதையே மனசில் நினச்சி நம்ம ரொம்ப வீக்னஸ் ஆகிட்டோம்னு நினச்சி அவர் என்ன பண்ணிடுவார், அவர் வந்து ரொம்ப மனம் வந்துடுவார், சீக்கிரமாக அவர் செத்துருவார். இப்படி தன்னுடைய மனைவி தன்னுடைய கணவனுடைய பலவீனத்தை குறித்து தெரியாத அளவுக்கு பார்த்து கொண்டார். கிறிஸ்துவின் அன்பானவர்களே, உங்கள் கணவன்மார்கள் உங்களை வீட்டு கடந்து சென்ற அந்த காலங்களை சற்று யோசித்து பாருங்கள். ஏதோ ஒரு நிகழ்வு உங்களுடைய குடும்பத்தில் நடந்திருக்கும். ஒருவேளை ஒரு விபத்திலே இருந்திருக்கலாம், அல்லது நோய்வாய்ப்பட்டு இறந்திருக்கலாம், அல்லது ஏதாகிலும் விஷப்பூச்சிகள் அவரை கடித்து இறந்திருக்கலாம், மரணம் ஏதோ ஒரு விதத்தில் சந்தித்திருக்கும். சில நேரங்களில் தற்கொலை செய்து கூட மடிந்திருக்கலாம். இந்த சம்பவங்கள் எல்லாம் உங்களுடைய மனதிற்குள் வரும்போது யோசித்து பாருங்கள், அவர் இந்த நாட்களில் இருந்திருந்தால் உங்கள் நிலைமை எவ்வளவு சந்தோஷமாக இருந்திருக்கும். சில கணவன்மார்கள் மனைவியுடைய அன்பு புரியாமல் நடந்து கொள்கிறபடினாலே மனைவி புருஷன் இறந்த பிறகு அவர்கள் கவலைப்படுகிறதை விட மனைவி இறந்த பின்பு புருஷன்மார்கள் கவலைப்பட்டு அவர்களும் செத்து போவார்கள். ஒரு குடும்பத்தில் கணவனும் மனைவி வாழ்கிற குடும்ப வாழ்க்கையிலே உங்களுடைய தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும். நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் என்ன தெரியுமா, ஆண்டவரே இனிமேல் எனக்கு கணவன் இல்லை, கணவன் வரப்போவது இல்லை, மறுமணம் செய்து கொள்வதற்கு எனக்கு விருப்பம் இல்லை, அது எனக்கு பிரியமும் இல்லை, இவ்வளவு காலங்கள் நான் வாழ்ந்து விட்டேன், ஆனால் எனக்கு நீர் இருக்கிறீர் ஆண்டவரே, நீர் தான் என்னுடைய மணவாளன், நீர் தான் என்னுடைய தெய்வம், நீர் தான் என்னுடைய ஆத்ம மணவாளன், நீர் தான் என்னுடைய கணவன் என்று நினைத்தால் உங்கள் கணவன் உங்களை கவனித்துக் கொண்டதை விட, உங்கள் புருஷன் உங்களுக்கு உதவி செய்ததை விட உங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒரு இமைப்பொழுது கூட உங்களை கைவிடாமல் பிறருக்கு மத்தியிலே கர்த்தர் உங்களை கௌரவமாக வைத்துக் கொள்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. உத்தம விதவியாகிய இந்த தாய்மார்கள், வேதம் சொல்கிறது, அடுத்த வார்த்தை வாசிங்க, தனிமையா இருக்கிறவர்கள். உங்கள் தனிமையிலே நீங்கள் தயவு செய்து கவனிங்க, நீங்கள் தனிமையில் இல்லை, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், தெய்வம் உங்களோடு கூட இருக்கிறார். மதிப்பிற்குரிய இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் தன்னுடைய பாதுகாவலனால் சுட்டுக் கொல்லப்பட்டு உயிரிழந்த போது தேசத்தில் இந்த செய்தி பரவின போது எல்லாரும்
அம்மையார் திரு ராஜீவ் காந்தி அவர்களுக்கு கடிதம் அனுப்பினார்கள், செய்தி அனுப்பினார்கள். ஆதரவாக ஆறுதலாக நிறைய செய்திகள் வந்தது. அதில் ஒரு செய்தி என்னவென்றால், ரஷ்ய தேசத்திலிருந்து அதிபர் அனுப்பியிருந்தார், இந்தியா தனிமையில் இல்லை, இந்தியா தனிமையில் இல்லை. இந்த வார்த்தை படித்த போது இதனுடைய அர்த்தம் என்ன, ஏன் அப்படி ரஷ்ய அதிபர் எழுதியிருக்கிறார்? அதை பார்த்தபோது அதனுடைய அர்த்தத்தை அவர்கள் தெரிந்து கொள்ளும்படியாக கேட்டபோது, இந்தியா ஏன் தனிமையில் இல்லைன்னா, இந்தியாவை குறித்து பிற நாடுகள் இனிமே விசேஷித்த பிரதமராகிய இந்திரா காந்தி மறித்து விட்டார்கள், மதிநுட்பம் வாய்ந்த மந்திரி அதாவது மறுத்து விட்டார்கள், தேசத்தை நடத்துவதற்கு இனிமேல் ஆட்கள் இல்லை. ஆகையினாலே நிச்சயமாக இந்தியாவை யார் வேண்டுமானாலும் இனிமேல் சூறையாடலாம், யார் வேண்டுமானாலும் போர் தொடுத்து வெற்றி கொள்ளலாம், யார் வேண்டுமானாலும் துஷ்பிரயோகம் செய்யலாம், யார் வேண்டுமானாலும் ஏவுகணைகள் மேல் ஏவலாம், என்ன வேண்டுமானாலும் இந்தியாவை செய்யலாம். அதனால் தான் அதிபர் எழுதியிருந்தார், எங்கள் ரஷ்ய மக்களின் சார்பாக என் சார்பாகவும் சொல்லுகிறேன், இந்தியா தனிமையில் இல்லை. ஏதாகிலும் இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனை என்றால் ரஷ்யா உடனடியாக நடவடிக்கை எடுக்கும், ரஷ்யா உடனடியாக அவர் மேல் பாயும். அது யாராக இருந்தாலும், அது சைனாவாக இருந்தாலும் சரி, பாகிஸ்தானாக இருந்தாலும் சரி, வேறு எந்த அண்டை நாடுகளானாலும் சரி, பகைமையாக இருக்கிற நாடுகள் இதுதான் தருணம் என்று சொல்லி அவர் மேல் சண்டையிடுவதற்கு முற்பட்டால் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம். இதை நமது ஆண்டவர் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. உத்தம விதவைகள் என்று உங்களை புகழ்ந்து விட்டு என்ன சொல்கிறார், தனிமையாக இருக்கிறவர்கள் நீங்கள் தனிமையாக இல்லை, நான் உங்களை திருத்தவர்களாக விட உங்களிடத்தில் வருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். யார் வருகிறார்களோ இல்லையோ உங்களை பார்ப்பதற்காக கர்த்தர் வருகிறார். அடுத்த வார்த்தை வாசியுங்கள். தேவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவர்களாய், தேவனிடத்தில் நம்பிக்கை இருக்கணும். அன்பு தாய்மார்களே, சகோதரிகளே, முதலாவதாக கவனிங்கள், தனிமையா இருக்கிறேன் என்று கவலைப்படாதீங்க. நீங்க என்ன பண்ணணும், வேதம் சொல்லுகிறது, நம்பிக்கையா இருங்க, தெய்வத்து மேல நம்பிக்கையா இருங்க. இவர் மேல இருக்கிற நம்பிக்கை குறையவே கூடாது. 100% இவர்களை நீங்கள் நம்பினால் தொடர்ந்து இவர் மேல் நம்பிக்கையா இருங்கள். நம்பிக்கை உள்ளவர்களும் இரவும் பகலும் வேண்டுதல்களிலும் ஜபங்களிலும் நிலைத்திருப்பான். அடுத்தபடியாக வேதம் சொல்கிறது, வேண்டிக் கொள்கிற காரியங்களிலும் ஜெபிக்கிற காரியங்களிலும் இருங்கள். வெறும் நம்பிக்கை மட்டும் போதாது, வேண்டுதல் செய்கிறவர்களாகவும் ஜபம் செய்கிறவர்களாகவும் இருங்கள். விதவைகளுக்கான நல்ல ஆலோசனையை தீமோத்தேயுவின் வழியாக அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். இந்த வார்த்தை இன்றைக்கு திருச்சபையில் சொல்வதற்கு காரணம் என்ன, ஒருவேளை நீங்கள் நம்பிக்கை இழந்து நீங்கள் ஒருவேளை இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கலாம். ஒரு சகோதரி சாட்சி சொல்லும் போது அதை சொன்னார்கள், நான் அடுத்த கட்டம் நான் எங்க போக போறேன்னு எனக்கு தெரியல, என் பையன் என்னை கவனிக்கல, என் மருமகன் என்னை கவனிக்கல, என் பேர பிள்ளைங்க என்னை கவனிக்கல, உறவுகள் எல்லாம் என்னை கவனிக்கல, எனக்கு நிற்க முடியல, குனிய முடியல, வேதனையா இருக்கிறது, இன்ஜெக்ஷன் வந்து எனக்கு இவ்வளவு ரூபாய் ஆகுறது, மாத்திரை வாங்குவதற்கு பணம் இல்லை, அந்த மாத்திரை சீட்டை கொடுத்து மாத்திரை வாங்குறதுக்கு எந்த பணம் இல்லை, யாரும் எனக்கு உதவிக்காரன் மீட்டல, அதனால எங்கேயாவது போயிடுவேன்னு சொன்னாங்க. கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர்களுக்கும் உங்களுக்குமாக சேர்த்து கர்த்தருடைய வார்த்தை, நம்பிக்கையுடையவர்களாக இந்த தெய்வம் உங்களை ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். இரண்டாவதாக, உங்கள் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் யாரையும் போய் கெஞ்சாதீங்க, கர்த்தர்கிட்ட கெஞ்சுங்க, கர்த்தர்கிட்ட கேளுங்க. மூன்றாவதாக, ஜெபம் பண்ணுங்க. இதை செய்யும் போது தேவன் என்ன சொல்கிறார், 4ஆம் வசனத்தை இப்பொழுது வாசிங்க. மேல் வசனம், விதவையானவர்களுக்கு பிள்ளைகளாவது, கவனிங்கள், விதவையானவர்களுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேத்திகளாவது இருந்தால், நல்லா கவனிங்க. இங்க யாரெல்லாம் உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க பார்க்கலாம். உங்க கணவர் இல்லை ஆனா பிள்ளைகள் இருக்கிறாங்கல்ல, கை தூக்குங்க. பேர பிள்ளைங்க இருக்கிறவங்க கை தூக்குங்க, பேர பிள்ளைங்க இருக்கிறவங்க கை தூக்குங்க. அப்போ பிள்ளைகள் பேர பிள்ளைகள் இவர்கள் இருக்கிறார்கள். இல்லை என்பது யார், கணவன் மட்டும்தான் இல்லை. பிள்ளைகளாவது பேர பிள்ளைகளாவது இருந்தால் இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவ பக்தியாக விசாரித்து பெற்றோர் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியமாக இருக்கிறது. எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யாமல் செய்யக்கூடாததை செய்யாதீர்கள். எதுக்கு இனிமே வாழணும்?
தூக்க மாத்திரை சாப்பிட்டு செத்து போயிடலாம், ஒரு கயிறுல தூங்கிடலாம், எங்கேயும் கிணத்துல போய் விழுந்துடலாம், கடல்ல போய் குதிச்சிடலாம், இல்லை ரயில் தண்டவாளத்தில் போய் தலையை வச்சு படுத்துடலாம். தற்கொலை முடிவுக்கு போகாதீர்கள். ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை விசுவாசியுங்கள். எனக்கு அன்பு சகோதரிகளே, அருமையான தாய்மார்களே, ஆண்டவர் உங்களுக்காக தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கார். பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களில் இருக்கிற ஆவியானவர்களோடு கூட பேசுகிறார். நான் வெறுமையா இங்க நிற்கிறேன், ஆனா என்னிலிருந்து ஆவியானவர் உங்களுக்குரிய சத்தியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். தயவு செய்து இதை புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிற சத்தியத்திற்கு செவி கொடுங்கள். உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகள் சரியில்லை என்றால், உங்கள் பேர பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்களும் சரியில்லை என்றால், அதற்காக உங்களுடைய வீட்டை விட்டு வெளியே போகாதீர்கள். வீட்டை விட வெளியே மிக பயங்கரமான காரியங்கள் காத்திருக்கிறது. மோசமான ஒரு உலகமாக இது இருக்கிறது நீங்கள் அறிவீர்கள். வீட்டை விட்டு நீங்க வெளியே போனீங்கன்னா இதை விட அதிகமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். உங்கள் குடும்பமே உங்களுடைய பாதுகாப்பாக இருக்கும். வேதம் சொல்றது, உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து நீங்கள் வாழ்ந்து முடிக்கும் பொழுது உங்கள் நன்மைகளை உங்களுடைய குடும்பத்திற்காக செய்யுங்கள். தீமை செய்த மக்களுக்கு நன்மை செய்யுங்கள். நம் ஆண்டவருக்கு எவ்வளவு தீமைகள் இந்த உலகம் செய்தது, அதற்கு பதிலாக இயேசு என்ன செய்தார் தெரியுமா? நன்மை செய்கிறவராகவே சுற்றித்திருந்தார். நன்மை செய்கிறவராகவே சுற்றித்திருந்தார். பிரியமானவர்களே, பெண்கள் என்றாலே இந்த உலகத்தில் மிகவும் கேவலமாக நடத்தப்படுகிற ஒரு காலங்கள் மாறி இன்றைக்கு பெண்கள் எல்லா நிலைகளிலும் உயர்த்தப்படுகிற ஒரு காலத்திற்கு வந்து விட்டார்கள். பெண்கள் ஆட்டோ ஓட்டுறாங்க, பெண்கள் ட்ரெயின் ஓட்டுறாங்க, பெண்கள் பஸ் ஓட்டுறாங்க, எல்லாமே ஓட்டுறாங்க. முடிஞ்சா பேய் கூட ஓட்டுறாங்க, பிளைனும் ஓட்டுறாங்க இல்லையா? ஏன் கர்த்தர் இன்றைக்கு பெண்களை சமுதாயத்தில் சம அந்தஸ்தாக ஆண்களுக்கு நிகராக ஆண்டவர் அவர்களை வைத்திருக்கிறார். எனவே பெண்கள் நீங்கள் எந்த விதத்தில் சோடை போனவர்கள் அல்ல. எனவே கவனிங்கள், தேவனுடைய திருச்சபைக்கு நீங்கள் வரும்போதெல்லாம் அறிந்து கொள்ளுங்கள். பெண்கள் ஏங்க எல்லா சபைகளும் அதிகமாக இருக்கிறாங்க. நீங்க பாருங்க, எந்த சர்ச் வேணா எடுத்துக்கோ, ஆண்களை விட பெண்கள் தாங்க அதிகமாக வராங்க. ஏன் தெரியுங்களா? இந்த பூமியிலே ஆண்டவர் 2 மடங்கு பெண்களை உண்டாக்கி இருக்கிறார். ஏன் உங்களை அதிகமாக உண்டாக்குனார் ஆண்டவர்? ஏன் உங்களை ஆண்டவர் எங்களை குறைவா உண்டாக்கிட்டு உங்களை அதிகமா உண்டாக்கி இருக்கிறார்? ஏன்னா இயேசு கிறிஸ்து திரும்பவும் வரும்போது அவர் மணவாளனாக வரப்போகிறார். அப்போ மணவாட்டியாகத்தான் நம்ம இங்கிருந்து போக போகிறோம். அது ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் யாரா இருந்தாலும் யார் தாங்க? மணவாட்டி தான். அப்போ ஆண்டவருடைய மனதிற்குள் இருப்பது என்ன? பெண்களுடைய அந்த அருமையான பெயரையே வைக்க வேண்டும் என்று எல்லாருக்கும் பொதுவாக சேர்த்து சபைக்கு மணவாட்டி என்கிற பெயரை வைத்திருக்கிறார். நம்ம விரைவிலே கர்த்தருடைய வருகையை சந்திக்க போகிறோம். எல்லாரும் கர்த்தருடைய வருகைக்கு நாம் போக போகிறோம். இந்த பூமியினுடைய வாழ்க்கை முடிய போகிறது. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில உங்களுக்கு ஒருவேளை யாரும் உதவி செய்யாமல் இருக்கலாம். சில நேரங்களில் உங்களை குறித்த அக்கறை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நமது ஆண்டவருக்கு ஒரு மிகப்பெரிய அக்கறை உண்டு. அவர் உங்களை எல்லா நிலைகளிலும் நடத்துவார் என்பதற்கு எந்த சந்தேகமும் இல்லவே இல்லை. பெண்கள் எந்த விதத்திலும் கீழானவர்கள் அல்ல. அவர்கள் கர்த்தருடைய பார்வைகள் மிக மேன்மையானவர்கள். இயேசு உங்களை காண்கிறார், இயேசு உங்களை புகழ்கிறார், இயேசு உங்களை பெருமைப்படுத்துகிறார். 3 காரியங்களை இன்றைக்கு மனதில் வைத்துக் கொண்டு செல்லுங்கள். எந்த சூழ்நிலையிலும் கலங்காதீர்கள். கர்த்தர் உங்களை நடத்துவார். இப்பொழுது மட்டுமல்ல, வாழ்க்கையில் கடைசி வரையிலும் இந்த தெய்வம் உங்களுக்கு துணை இருப்பார் என்று சொல்லி இந்த செய்தியை நான் நிறைவு செய்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.